மாடி அறையில் மர்ம மனிதன். கொஞ்ச நாளாய்த்தான் எனக்கு இது நடக்கிறது. மிக சில தினங்களுக்கு முன்பு இருந்துதான் அந்த உணர்வு தோன்றுகிறது. அது வரும்போது எல்லாம் என் நிம்மதி பறிபோய் என்னை பரிதாப ஜீவனாக தவிக்க வைக்கின்றது. என்னால் இந்த இதய பிசவை தாங்க முடியும் என்று தோன்றவில்லை. எந்த கணத்திலும் அளவுக்கு மீறி ஊதப்பட்ட பலூன் போல் நான் வெடித்து சிதறி விடுவேன் போல இருக்கிறது. அதன் ஆரம்ப அறிகுறியாகத்தானோ என்னவோ எனது உடல் எடை இழக்கத் தொடங்கியுள்ளது. அதுவும் அசூர வேகத்தில். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த நிலை நீடித்தால் என் உடலை நானே உணரக்கூட முடியாமல் போகும் போல இருக்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த அரசாங்கம்தான் சார். தன் பிள்ளைகளுக்கு சோறு போட வக்கில்லாத பெற்றோருக்கு எதுக்கு பிள்ளைகள்? தன் குடிமகனுக்கு வேலை கொடுக்க முடியாத அரசாங்கத்திற்கு எதற்கு இத்தனை மக்கள்? என் புலம்பல் பெரிது. காரணம், நான் ஒரு வேலை இல்லாத பட்டதாரி. ஆனால் உங்களிடம் நான் சொல்ல வந்தது என் பர்சனல் பிரச்சனையை பற்றி அல்ல. மாறாக எனக்கு சில தினங்களாக நடக்கும் அந்த விசித்திரங்களை பற்றி. குறிப்பாக மாடி வீட்டில் அந்த அந்நியன் குடி வந்ததிலிருந்து. என் பெயர் ரமேஷ். நான் தூத்துக்குடி பக்கம் ஒரு பெயர் சொன்னால் உங்களால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். படித்துவிட்டு வேலை தேடும் லட்ச பாவிகளில் ஒருவன். எல்லோரையும் போல நானும் இறுதியில் படையெடுத்து வந்தது சென்னை நோக்கித்தான். இன்னொரு முக்கிய காரணம், அங்கே தான் எனது நண்பன் சரவணன் இருக்கிறான். என்னை போல விஐபியாக சென்று அங்கே தட்டு தடுமாறி இப்போ ஏதோ ஒரு கம்பெனியில் அக்கவுண்டில் நல்ல வேலையில் இருக்கிறான். அவன்தான் எனக்கு சொன்னான், தான் ஒரு மென்ஷனில் இருப்பதாகவும் அவனுக்கு இப்போது கம்பெனி குவார்ட்டர்ஸ் கிடைத்து விட்டதால் அவன் இருந்த அறையை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும், லாபம் அட்வான்ஸ் மிச்சம், அங்கே மாடி அறை ஒன்று காலியாக இருக்குது என்றும், வேறு யாரை வேணுமென்றாலும் கூட அழைத்து வா என்றும். நண்பன் தகவலை பெற்றுக்கொண்டதும் உடனே அந்த மென்ஷனுக்கு குடியேறினேன். ஒரு முறை வந்து பார்த்துவிட்டு ஏற்பாடுகள் செய்துவிட்டு சென்றான் சரவணன். அந்த மென்ஷனை பற்றி நான் சொல்லி ஆக வேண்டும். என்னை பற்றியும் தான். சென்னையில் ஒரு ஒதுக்குப்புறத்தில் இருந்த அந்த கட்டிடம் கட்டப்பட்ட ஆண்டு நிச்சயம் ஆங்கிலேய நடைபோட்ட ஏதோ ஒரு ஆண்டு. உள்ளே பகலிலேயே இருட்டு எஃபெக்ட் நமக்கு பழைய சத்ய ஜித்ரா படங்களை நினைவுபடுத்தும். உள்ளே ஹோலில் தான் மாடிக்கு செல்லும் படிகள் அமைக்கப்பட்டிருந்தன. அவைகள் அந்த கால் ஸ்டைலில் அமைக்கப்பட்ட மரமாடிகள். அவைகளை பார்க்கும் போது எல்லாம் இதில் மனிதன் ஏறினால் எப்படி சத்தம் வரும் என்ற ஒரு ஆவல் வருவதை என்னால் தடுக்க முடியாது. மாடி அறையில் நான் வந்ததிலிருந்து நீண்ட நாட்களுக்கு யாரும் வந்தது கிடையாது. ஒவ்வொரு நாளும் நான் வேலை தேடி அலைந்து களைத்து வரும்போது என்னை வரவேற்பது அந்த ரிசப்ஷனில் இருக்கும் ஒரு வயதான கிழவன்தான். அவன் பேசி நான் கேட்டதாக நினைவில்லை. பேசுவானா என்றே தெரியவில்லை. அப்புறம் ஒரு விஷயம், என்னை பற்றி ஒரு கேவலமான உண்மை உங்களிடம் சொல்லாமல் மறைக்கலாம் என்று தான் உள்ளம் சொல்கிறது. இருந்தாலும் இப்போது இருக்கும் நிலையில் இவைகளை யாரிடமாவது பகிர்ந்தால்தான் எனக்கு கொஞ்சமேனும் ஆறுதல் கிடைக்கும் போல இருப்பதால் இதை மறைக்காமல் சொல்கிறேன். அதாவது பல மாத வேலைகளில் அலைச்சலாலும் ஆற்றாமையும் தோல்வியும் என்னை விரக்தியின் உச்சத்துக்கு விரட்டிய ஒரு கோடை காலத்தில் ஒரு நாளில்தான் நான் தற்கொலைக்கு முயன்றேன். எனது வாழ்வில் நான் எதையும் விறுவிறுப்பாக உணராத சோகை வாழ்க்கை எனக்கு போர் அடித்து விட்டது. ஆனால் அன்றைய தினம்தான் எல்லாம் தொடங்கியது. பூச்சி மருந்தை நான் பல கலவையான சிந்தனைகள் தாக்குதலுக்கு இடையில் உற்று பார்த்து கொண்டிருந்தேன். வாழ்வில் இனி எதுவும் நான் அறிய வேண்டியது எதுவும் இல்லை என்கிற நிலையில் இருந்த அந்த கணத்தில் தான் என் வாழ்வில் அந்த விறுவிறு வினாடிகள் தோன்றின. முதன்முறையாக எனது காதுகள் அந்த ஒலியை கேட்டது. நான் நீண்ட நாட்களாக கேட்க துடித்த அந்த ஒலி. கிரச் கிரச் கிரச். மாடியில் அந்த படியில் யாரோ ஏறும் ஒலி. ஏனோ எனக்கு அந்த வினாடி வாழ்வில் மிக முக்கியமான ஒன்றாக அந்த ஒலிக்கு சொந்தக்கார மனிதனை பார்க்கும் ஆவல் எழுந்தது. பூச்சி மருந்து டப்பாவை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு முதலில் செய்ய வேண்டிய வேலையாக ஓடிச்சென்று கதவை திறந்து மாடிப்படிகளை நோக்கினேன். எப்போதும் அந்த கட்டிடத்திற்குள் இருக்கும் மெழுகுபர்த்திகள் ஏற்றப்பட்டு ஒளி போல ஒளி தரும் பழைய கால சோகையான மண்லியர் வெளிச்சத்தில் அதை பார்த்தேன். அந்த மனிதன் தனது கடைசி படிகளில் இருந்தான். ஏனோ அவனை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத மர்ம உணர்வு என்னை தாக்கியது. அந்த உணர்வு எனக்கு மிகவும் புதிது. ஏன் அந்த மனிதனை பார்க்கும்போது மட்டும் இது தோன்றுகிறது புரியவில்லை. அதற்கான விடை அறிய எனது மனம் ஆவல் கொண்டது. நான் சில நாட்களாக வேலை தேடும் படலத்தை அறவே நிறுத்திவிட்டு பாதாள சாக்கடையில் ஒளிந்திருக்கும் ஒளி
ஒத்துக்கொள்ளாத ஒரு கரப்பான் போல அந்த அறையில் அடைந்து கிடந்தேன். எனவே அடுத்த நாள் காலை அவன் முகத்தை பார்க்க எழுந்து ஓடி வந்தேன். ஆனால் அப்போதைக்கு அவன் அந்த அறையில் இல்லை. வேலை தேடியோ அல்லது வேலைக்கோ அல்லது வேறு எங்கோ ரூமை பூட்டிவிட்டு சென்று விட்டிருந்தான். அவனிடம் ஏதோ ஒன்று இருந்தது. அது என்ன? நான் அறையில் வந்து பூட்டிக் கொண்டேன். ஆனால் அன்று மாலை வரை இருப்பு கொள்ளாமல் அவ்வப்போது வந்து மாடி அறையை வந்து உற்று பார்த்தேன். எனக்கு சிரிப்பு வந்தது. காதலியை தேடும் காதலன் போல் நானே அந்த மாடி அறையை மனிதனை தேடுகிறேன் என்று எனக்கே புரியவில்லை. தேவையில்லாத ஒரு வேலையை இவ்வளவு ஆர்வமாக நான் ஏன் செய்கிறேன் தெரியவில்லை. அன்று மாலை ஒரு 6 அல்லது 7 இருக்கும். வெளியே அந்த ஒலி கிரிக் கிரிக் கிரிக். நான் நொடி தாமதிக்காமல் ஓடி வந்து கதவை திறந்து பார்த்தேன். அங்கே அவன் மாடியில் ஏறிக்கொண்டிருந்தான். மீண்டும் அதே உணர்வு. இது என்ன வகையான உணர்வு என்று ஒன்றும் சரியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் அந்த தாடிக்காரனிடம் ஏதோ ஒன்று இருந்தது. அது என்னை கவர்ந்தது. ஒரு நிமிடம். என்னது, தாடிக்காரனா? நான் எப்படி அவனை தாடிக்காரன் என்று முடிவிற்கு வந்தேன்? அவன் முகத்தை இதுவரை பார்த்ததாக நினைவில்லையே. ஆனால் அவன் தாடி வைத்திருப்பான் என்று உள்ளுணர்வு சொன்னது. அவன் படிக்கட்டுகளில் தொடர்ந்து ஏறிக்கொண்டிருந்தான். கிரிக் கிரிக் ஒலி என்னை ஏதோ செய்தது. அவனை அழைக்கும்படி எனது உள்ளுணர்வு ஊந்தியது. அழைக்கலாமா வேணாமா? என்ன செய்யலாம்? அவன் மாடி பல முடிவுகளை நோக்கி போய்க் கொண்டிருந்தான். நான் தயக்கத்தை ஒரு சின்ன தயக்கத்திற்கு பின் தள்ளி வைத்துவிட்டு தயங்கி ஹலோ என்றேன். அது என் காதுகளுக்கே கேட்கவில்லை. பிறகு கொஞ்சம் சத்தத்தை கூட்டி ஹலோ என்றேன். சப்தம், எனது ஒலி அவனை அடைந்ததாக தெரியவில்லை. அவன் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் மாடிகளின் முடிவை அடைந்தான். எனது உள்ளுணர்வு ப்ளீஸ் திரும்பி பாரு, ப்ளீஸ் திரும்பி பாரு என்றது. அவன் ரூமின் பூட்டை திறந்து தெரிந்தது. கதவை திறந்து உள்ளே போக எத்தனித்தான். அப்போது திடீரென்று ஏதோ எனது உள்ளுணர்வு அவனை தாக்கியது போல ஒரே வினாடி என்னை திரும்பி பார்த்தான். என்னை பார்த்து புன்னகைத்ததாகத்தான் தோன்றியது. சரியாக சொல்ல முடியவில்லை. உடனே கதவை சாத்தி கொண்டான். நான் குழப்பத்திற்கும் சின்ன அதிர்ச்சிக்கும் ஆளானேன். காரணம், நான் நினைத்தது போலவே தாடி வைத்திருந்தான். இவைகளெல்லாம் தொடங்கியது சில தினங்களுக்கு முன்புதான். என்றாலும் அந்த சில தினங்கள் எனக்கு பரிச்சயமில்லாத ஒரு நிலைக்கு என்னை கொண்டு சென்றது. ஏன் அவனை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியான உணர்வு வருகிறது? அது என்ன உணர்வு? அதை உற்று கவனிக்கும் போதே ஒன்றே ஒன்று புரிந்தது. மிக தாமதமாகத்தான் அது எனக்கு புரிந்தது. அவன் என்னை போல ஒருவன் இல்லை. அவன் வேறு ஏதோ ஒன்று. விரைவில் அந்த விசித்திரத்தை நான் விடை கண்டு கொண்டேன். அவன் என்னை பார்க்காமலே தன்னை பற்றி எனக்கு உணர்த்தி கொண்டு தகவல் தந்து கொண்டு இருக்கிறான். உதாரணமாக, அடுத்த தினம் நான் வழக்கம் போல பெட்டில் படுத்திருந்தேன். இப்போது அவன் அறையை விட்டு வரப்போகிறான் என்று உள்ளுணர்வு சொன்னது. கொஞ்ச நாளாக எனது உள்ளுணர்வு மிக கூர்மையாக ஆகி போனதை என்னால் உணர முடிந்தது. நான் உடனே வெளியே வந்து கதவு அருகே காத்திருந்தேன். மிக சரியாக 2 நிமிடம் கழித்து அவன் மாடி அறையில் திறந்து கொண்டு வெளியே வந்தான். இம்முறை கையில் ஏதோ சூட்கேஸ் வைத்திருந்தான். தான் வெளியே வரப்போவதை வந்து என்னை பார் என்று அவன் உணர்வில் எனக்கு சொன்னது எப்படி என்று நான் குழம்பி நின்றேன். இம்முறை கண்ணெதிரே அந்த தாடிக்காரன் நிதானமாக இறங்கிச் சென்றான். அவன் முகம் தெளிவாக பார்க்க முடிந்தது. அந்த அடர்த்தியான புருவம், கூர்மையான கண்கள், அகல நெற்றி, உயரமான ஒல்லியான உடல். நான் இருப்பதை கண்டு கொள்ளாதவன் போல அவன் கடந்து சென்றான். ஆனால் ரிசப்ஷனை நெருங்கும் போது என்னை திரும்பி பார்த்து, என்ன அது புன்னகை தானே? சிரித்தானா இல்லையா? நான் எனது ரூமில் புகுந்து கொண்டேன். வெளியில் வேலை தேடுவது மட்டுமல்ல, சாப்பிட செல்வதும் முற்றிலும் தவிர்த்து விட்டேன். எனக்கு எனது உடல் மேல் துளியும் அக்கறை இல்லை. எனது அக்கறை எல்லாம் அந்த தாடிக்காரன் மாலை எப்போது வருவான் என்பதை பற்றி தான். அன்று மாலை அதே உள்ளுணர்வு. அவன் வருகிறான். வெளியே சென்று நாய் போல அவனுக்காக காத்து கிடக்கிறேன். சரியாக 5 நிமிடம் கழித்து அவன் வந்தான். அதே போல கண்டு கொள்ளாமல் ஏறி சென்றான். கிரிச் கிரிச் கிரிச். அதன் பின் வந்த நாட்கள் விசித்திரங்கள் அதிகமாகியது. நான் ஒரு கொக்கையனுக்கு அடிமையாகும் போதைக்காரனை போல அந்த பழக்கத்திற்கு அடிமையானேன். அவன் தொடர்ந்து என்னுடைய உள்ளுணர்வுகள் வாயிலாக பேசிக்கொண்டே இருந்தான். அந்த ராஜசேகர், ஆம் அவன்தான், தனது பெயரை எனக்கு மனதின் வாயிலாக சொல்லிவிட்டான். இது அனைத்தும் எனது கற்பனைத்தான் என்று நீங்கள் நினைக்கலாம். ஏன், நானும் அதைத்தான் நினைத்தேன். ரிசப்ஷனை நெருங்கி கிழவன் இல்லாத போது அந்த லெட்ஜரில் நான் அவன் பெயரை உறுதி செய்யும் வரை. இங்கே ஒன்றை நான் சொல்லி ஆக வேண்டும். நான் லெட்ஜரை நெருங்கும் போதே ஏதோ அந்த புத்தகம் எனது நோக்கம் அறிந்ததைப் போல காற்றில் படபடத்து சரியான பேஜுக்கு வந்து நின்றது. நிச்சயம் தற்செயலானது அல்ல. அதன் பின் வந்த நாட்கள் எனக்கு அலைச்சலை அதிகமாக்கியது.
அறை எங்கும் ஒரு இடத்தில் என்னால் உட்கார முடியாமல் அவன் வரும் வரை அறை எங்கும் அலைந்து கொண்டே இருந்தேன். நான் மாடி அறை மனிதன் யார் என்பதை அறியாமல் இனி என்னால் இருக்க முடியாது என்று தோன்றியது. இடையில் சில நாளாக உணவு தவிப்பு இருந்ததால் சுத்தமாக உடல் இழப்பிற்கு ஆளானேன். நான் என்ன செய்வது? பசித்தால் தானே சாப்பிடுவது? எனக்கு மனது எங்கும் வியப்பித்திருந்தது அந்த மாடி மனிதன் யார் என்று மட்டுமே. அன்று வழக்கம் போல அவனை வேடிக்கை பார்த்துவிட்டு வந்த மாலை நேரம். அறையில் நான் முடங்கியிருந்த போது அவனை பற்றி நிறைய தகவல்களை எனது உள்ளுணர்வால் உணர்ந்தேன். அன்று இரவு சரியாக மணி 12. அந்த மாடிக்காரன் என்னை வா வா என்று அழைப்பது போல இருந்தது. கண்ணை மூடி ஆழ்ந்து பார்த்தபோது அவன் கவிழ்ந்த நிலையில் படுத்திருப்பது போல தெரிந்தது. கோலில் உள்ள சோபாவில் படுத்திருப்பது தெரிந்தது. இது நிச்சயம் சுத்த பேத்தல். இங்கே இருந்து கொண்டு அவனை இந்தளவுக்கு பார்ப்பது சாத்தியமில்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் என் மாடி அறை நண்பனை பற்றி உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஆனால் அதை நான் உறுதிப்படுத்தி கொள்ள நினைத்தேன். மெல்ல எழுந்து மாடிப்படியில் கால் வைத்தேன். கொஞ்சம் கூட சப்தம் வராதபடி அந்த படிகளை ஏறினேன். எனது திறமையை நானே பாராட்டி கொண்டேன். ஏதோ ஒரு யுகம் போல கடந்த ஒரு நிலையில் கதவை அடைந்தேன். இது தேவையா? மீண்டும் சென்று விடலாம் என்று தோன்றிய ஒரு எண்ணத்தை ரப்பர் வைத்து உடனே அழித்தேன். இதற்கு இன்று விடை கண்டே ஆக வேண்டும் எனக்கு. அவன் அறைக்குள் சிரமம் இல்லாமல் நுழைந்தேன். ஹோலில் அந்த பழங்கால சோபாவில் அவன் கவிழ்ந்த நிலையில் அவன் கிடந்தான். எனக்கு ஆச்சரியம் எதுவும் இல்லை. இதைத்தான் நான் எதிர்பார்த்து வந்தேன். எவ்வளவு நேரம் அவனை உற்று பார்த்து கொண்டே நின்று இருந்தேன் என்பதை என்னால் சொல்ல முடியவில்லை. நேரம் என்பதே நின்று போனது போல இருந்தது. நான் மெல்ல முன்னேறி அவனை தொட்டேன். அவன் உடலில் ஒரு சிலிர்ப்பு இருந்தது உணர முடிந்தது. திடீரென்று அவனுக்குள் அப்படியே கரைத்து விட வேண்டும் போல இருந்தது. அறையின் நிசப்தங்களை பழைய மின்விசிறியில் டக் டக் ஒளி மட்டும் ஏதோ அமானுஷ்யத்தை கூட்டியது போல இருந்தது. அப்போது சலார் என்று அவன் திரும்பினான். திரும்பிய உடனே நான் முற்றிலும் எதிர்பாராத அந்த விசித்திர காரியம் செய்தான். வாயில் கையை வைத்து வீல் என்று அலறினான். என்னை விட்டுவிடு, நீ என்னை ஏன் பின்தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருக்க? எனக்கு தெரியும், என்னை விட்டுடு, ஒன்றும் பண்ணாத என்று லாரியில் அடிப்பட்ட நாய் போல ஊளையிட்டான், அலறினான். என்னை குழப்பம் சூழ்ந்தது. ஒன்றும் புரியாத ஒரு நிலையில் உடனே அங்கிருந்து ஓடி வந்து எனது அறையில் புகுந்து கொண்டு கதவை சாத்தி கொண்டேன். இனம் புரியாத உணர்வு என்னை தாக்க அங்கு அறையில் இருந்த பரணியில் ஏறி ஒரு மூலையில் ஒரு பயந்த பூனை போல சுருண்டு படுத்து கொண்டேன். எவ்வளவு நேரம் கடந்தது என்று தெரியவில்லை. அறைக்கு வெளியே சில அவசர குரல்கள் கேட்டது. சார், உள்பக்கமாக பூட்டி இருக்கு சார் என்று குரல். அதைத் தொடர்ந்து உடைத்து திறப்பா என்ற குரல். அதைத் தொடர்ந்து கதவை இடிக்கும் சப்தம் இடி போல கேட்டது. சிறிது நேரத்தில் தடால் என்று உடைந்து கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். போலீஸ் என்று அடையாளம் தெரிந்தது. கூட மாடி அறை ராஜசேகர் இருந்தான். போலீஸ் அவன் பக்கம் திரும்பி, ஜோ, இங்கே யாரையா உன்னை கொலை பண்ண பார்த்தது என்று கேட்டான். சார், அதோ அங்கே பாருங்க சார் என்றான். ராஜசேகர் அவன் காட்டிய இடத்தில் எனது படுக்கை. அங்கே அதிர்ச்சியோடு நெருங்கிய போலீசார் அதை பார்த்து படுக்கையில் ஒரு பிணம் கிடந்தது. வாயில் இரத்தம் ஒழுகி உடல் மெலிந்து கொஞ்சம் அழுகிய பிணம். கீழே கிடந்த அந்த டப்பாவை புரட்டிய போலீஸ், யோ, பூச்சி மருந்தை குடித்து செத்துருக்கான்யா. செத்து 2 அல்ல 3 நாள் இருக்கும். யாரையா இவன் என்றார். அந்த ரிசப்ஷன் கிழவன் போலீஸ் நெருங்கி, ஐயோ, இவன் பேரு ரமேஷுங்க. இவன் தங்கி வேலை தேடிட்டு இருந்தான். பாவம், தங்கமான பையன் என்றான். பரணி படுத்திருந்த நான் அதிர்ந்தேன். கொஞ்சம் இருங்க, படுக்கையில் இருப்பது ரமேஷின் பிணமா? அப்போ உங்களிடம் இவ்வளவு நேரம் கதை சொல்லி கொண்டிருக்கும் நான் யார்? ஒன்றும் புரியாமல் பரணியில் இருந்து நகர்ந்து சீலிங் கீழ் தலைகீழாக தொங்கிக் கொண்டு அவர்களை வேடிக்கை பார்த்தேன். அதே நேரம் போலீஸிடம் ராஜசேகர் தயங்கி கொஞ்சம் பயந்த குரலில் சொல்லி கொண்டிருந்தான். நான் சொன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க சார். இவன் ஆவி இங்கேயே தான் சுற்றி கொண்டிருக்கு சார். அது என்னை தினமும் கண்காணிக்குது சார்.